தினமணி இணையதள வாசகர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது பட்டையை கிளப்பும் சூப்பர் ஸ்டாரின் பேட்ட ட்ரெய்லரோட சின்ன விமர்சனம். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்துள்ள படம் தான் பேட்ட. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோடு நடிச்சிருக்கிறவங்க சிம்ரன், த்ரிஷா, மாளவிகா மோகனன், சனந்த் ரெட்டி, விஜய் சேதுபதி, சசிகுமார், நவாசுதீன் சித்திக்கி, பாபி சிம்ஹா, யோகி பாபு, இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அனிருத். பேட்ட படம் முன்னாடி பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது அதை கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி ஜனவரி 10 அன்றைக்கே இந்த படம் வெளியாக இருக்குது அப்படிங்கிறது ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு கூடுதலான மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இன்றைக்கி காலையில் 10:25 வெளியிடப்பட்ட பேட்ட ட்ரெய்லர் சுமார் 3 நிமிஷம் ஓடுது. படத்தில் நடிச்சிருக்க முக்கிய நடிகர்கள் எல்லாருமே இந்த ட்ரெய்லரில் இடம்பெற்றிருக்காங்க. அதோட பேட்ட படத்தோட ட்ரெய்லர் உலக அளவில் ட்விட்டரில் 6வது இடத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. இந்திய அளவில் முதலிடத்தில் ட்ரெண்டாகி கொண்டிருக்கிறது என்பது ரஜினி ரசிகர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய மகிழ்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. இந்த படத்தில் ரஜினியோட லுக்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் அவரோட பழைய படங்களில் வருவது போலவே இருக்குது அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றாங்க. இந்த ட்ரெய்லரில் சில வசனங்கள் நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. மரண காட்டு பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை, சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போகிறேன், கொலை காட்டில் இருக்கேன், இதெல்லாம் நாம் சொல்கிறப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் அது ஒரு ரஜினி வாய்ஸ்லேயும் ரஜினி மாடுலேஷன்லேயும் சொல்கிறப்போ அந்த வசனங்களுக்கு ஒரு தனி ஒரு கவனம் நிச்சயமாக அதுக்கு இருக்குது. ஸோ இதை பார்க்குறப்போ இதை கேட்குறப்போ என்ன தோணுதுன்னா, ரஜினி இஸ் பேக் டு த பெவிலியன் அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஒரு மெழுகுவத்தி வெளிச்சத்தில் ஒரு டார்க் லைட் ஒளியில் ஒரு ரெட் பேக்ரவுண்டில் ரஜினியோட என்ட்ரி ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஒரு ரசிக்கத்தக்கும் வகையிலும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால் அது மாஸ் கவனம் பெருகுது. ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் இந்த காட்சிகள் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கிற அந்த வேர்ட் கெட் ரஜினிஃபைட், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பேட்ட பொங்கல் பராக், இது மாதிரி ஹேஷ்டேக் போட்டு ரசிகர்கள் இதை இந்திய லெவலில் செம்மையாக ட்ரெண்ட் ஆக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. நீண்ட காலம் கழித்து ரஜினியை ரஜினி மாதிரியே பார்த்த உணர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய ரஜினி ரசிகர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வரவேற்பை பார்த்த படக்குழுவினருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த படம் நிச்சயம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஸோ பொங்கல் லீவில் ஒரு தீபாவளியை கொண்டாட நாங்கள் ரெடி அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் தொடர்ந்து வாழ்த்திக்கிட்டே வராங்க. ஸோ பேட்ட படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இன்னும் சில நாட்கள் பொறுத்து இருக்கணும். ஸோ கெட் ரஜினிஃபைட். நன்றி, வணக்கம்.